ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் ஏடிஎன்கேசி அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மென்சுரேஷனில் 2D பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ 2Dயில் கண்டினியூஷன் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் வந்து ரெக்டாங்கிள் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரெக்டாங்கிள் செவ்வகம். ஓகேங்களா? அது செவ்வகம்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக என்னது, இது ஸ்கொயர். இந்த ஸ்கொயரில் ஸோ இந்த பார்ட்டை மட்டும் இழுத்தோம்னா அது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர், அதனால ஸ்கொயரை லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது வந்து ரெக்டாங்கிள். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலியராக தான் இருக்கும். அப்போ ஃபார்முலா வைஸ் பார்க்கும்போதும் சிமிலியராக தான் இருக்கும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம இதில் என்ன சொன்னோம், ஸ்கொயரில் ஓகே இது வந்து இங்கே எழுதுகிறேன். இது வந்து ஸ்கொயரு, இது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்ம என்ன சொன்னோம், 4 பக்கமும் வந்து சமம். சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். அது 4 பக்கங்களும் சமம். இங்கே ஏன்னா இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கே ஏ. ஓகேங்களா? ஆனால் ரெக்டாங்கிளில் பார்க்கும்போது எதிர் பக்கங்கள் சமம். அதாவது இங்கே எல்லுனா இங்கே எல், இங்கே பினா இங்கே பி. எல்லுனா ஒன்று கிடையாது, லென்த்து, பினா பிரெத்து. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 பக்கங்களும் சமம். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் எதிர் பக்கங்கள் சமம். ஓகேங்களா? ஸோ உள்கோணங்களின் கூடுதல் பார்த்தோம். ஸோ இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக, ஸ்கொயரு அது கியூபும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே 90 டிகிரினா எல்லா இடத்துலையும் 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ இங்கேயும் என்ன வரும், இங்கே 90, இங்கே 90, இங்கே 90னா ஸோ எல்லா இடத்துலையும் 90 தான் இருக்கும். ஸோ கூடனா 360 டிகிரி தான் வரும். ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ணல, ரெக்டாங்கிள் ஜஸ்ட் ஸ்கொயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது உள்ள இருக்க ஆங்கிள் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ மூலைவிட்டம் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இங்கேயும் ஆப்போசிட், இது மூலைவிட்டங்கள் வந்து சமம் தான். ஓகேங்களா? இந்த மூலைவிட்டங்கள் வந்து சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கொயர்லையும் ரெக்டாங்கிள்லையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்டாங்கிளில் அதே மாதிரி ஏரியா ஃபார்முலா. ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் பக்கத்தில் ரெண்டுத்தையும் லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே ஸ்கொயரை பொறுத்த ரெண்டுமே சேம்ன்றதுனால நமக்கு ஏ ஸ்கொயர் வந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது, இங்கே எல் இருக்குது, இங்கே பி இருக்குது. ஓகேங்களா? அப்போ எல் இன்ட்டு பி, இதுதான் ஏரியாக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து பெரிமீட்டர். இங்கே ஸ்கொயருக்கு என்ன பண்ணோம், ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு சொல்லிட்டு 4 மூலையும் வந்து 4 பக்கங்களையும் கூட்டணும். இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல் ப்ளஸ் எல், அதாவது எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி. ஸோ என்ன வரும், 2l ப்ளஸ் 2b. ஸோ 2 காமன் எடுத்தால் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து டயகனல். உங்களோட டயகனல் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ரெக்டாங்கிளில் தட் சேம் ஸ்கொயர் மாதிரி தான் வரும். எக்ஸு, அதாவது கர்ணம், இங்கே வந்து அது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கர்ணம், கர்ணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதிர்பக்கம், அது கீழே இருக்கிறது அடிப்பக்கம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல் வரும், இங்கே பி வருமா. அப்போது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருது இல்லையா. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த எல்லில் ஸ்கொயர் இருக்குது, பியில் ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்போது அடிக்க முடியாது. ஸோ இதுவே உங்களுக்கு மல்டிபிள் இருந்தால் மட்டும்தான் காமனாக வெளியே எடுக்க முடியும். இப்போ இங்கே ஆன்சர் என்னதுன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா டயகனலுக்கு. அதாவது ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏரியாவுக்கு 1, பெரிமீட்டர் 2, டயகனல் 3. ஓகேங்களா? ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஃபார்முலா தான் வரும். ஸ்கொயரில் வந்த மாதிரி டயகனல் கொடுத்துட்டு ஏரியாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதில். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 3 ஃபார்முலா பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் இந்த கம்பேர் பண்ணிக்கங்க, ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். அதாவது உள்கோணங்களின் கூடுதல் சொல்லியிருப்போம் இல்லையா, n-2 இன்ட்டு 180. ஸோ இந்த ஃபார்முலாலே போட்டுங்க. ஏன்னா ஸ்கொயரில் 4 பக்கம் வந்தால் இதுலேயும் 4 பக்கம் தான் வரும். இங்கே 4 - 2 இன்ட்டு 180 = 360 டிகிரி. இதே முக்கோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3 பக்கம் இருக்கா. இப்போ 3 - 2 இன்ட்டு 180. 3 - 2 வந்து 1. ஸோ 1 × 180 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி உள்கோணங்களின் கூடுதல் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 2D செக்ஷன் 2D சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுங்க. அடுத்து ட்ரையாங்கிள் பார்க்கும்போது ட்ரையாங்கிள் ரொம்ப நிறைய பார்ட் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபார்முலா தான், ஷார்ட்ஸுங்கிறதுனால ஒரு ஃபார்முலா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா யூடியூப்ல வந்து மென்சுரேஷன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் 2D 3Dன்னு தனியாக போட்டிருப்போம். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுதுன்னா. ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஃபார்முலா மட்டும்தான்.
ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.